வணக்கம் நேர்களே. இன்றைக்கி உங்களுக்கு அலங்கார தையலை பற்றி சொல்ல போகிறேன். இந்த அலங்கார தையல் சின்ன பிள்ளைகள சட்டையிலேருந்து பெரிய ஆக்கள சட்டை, சுடிதார் எல்லாத்துக்குமே போடலாம். அதுபடியாக எல்லோரும் இதை பழகிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எல்லா சட்டைகளுக்கும் சாரி ப்ளவுஸுக்கு கூடிய நீங்கள் இதை பாவிக்கலாம். அது கூடிய ஒரு அழகாகத்தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை போடுறதுக்கு நூல் என்ன நூல் எடுக்கணும்னா, இந்த பாருங்கள், இப்படி நூல் தான் எடுக்கணும். எடுத்துட்டு இதில் இதை பிரிச்சுட்டு ஒரு 40 இன்ச்சுக்கு நூல் ஒன்று எடுத்துட்டு இதில் 6 பட்டு இருக்குது, 6 பட்டு நூல் இருக்குது. இதில் உங்களுக்கு 1 வேணுமா, 2 வேணுமா, 3 வேணுமான்றதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். எது போட்டால் அழகாக இருக்கணும் நீங்களே யோசித்து பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிக்குதோ அதைப்படி செய்துக்கலாம். நூல் பிரிக்க தெரியாட்ட நான் இன்னொரு காணொலியில் உங்களுக்கு போடுறேன், சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், நான் 3 பட்டில் நூல் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். 3 பட்டில் நூல் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது ஏற்கனவே நான் என்ன செய்திருக்கிறேன் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எந்த துணி தைச்சாலும் நல்ல வடிவாக மடித்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பெரிய நூலோடி வச்சுக்கலுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். பெரிய நூலோடி கட்டாயம் போட்டால் தான் இந்த துணிகள் நிற்கும், சரியா? இப்போ என்ன செய்யணும்னா, முதல்ல தைக்கக்குள்ள இங்கே பாருங்கள், இந்த இடைக்கிளால் போடணும். போட்டுட்டு இப்படி இந்த நூலை எடுக்கணும். எடுத்துட்டு பாருங்கள், இப்படி உங்களுக்கு இது வி தெரியாட்டி போனால் நீங்கள் வி பென்சில் அல்ல பேனாவில் இப்படி வியை கீறிக்கலாம். ஏன்னா இப்போ எங்களுக்கு அனுபவம் இருக்குது, உங்களுக்கு இருக்காது. இப்படி கொஞ்சம் தூரம் விட்டு விட்டு கொஞ்சம் வியை நீங்கள் கீறி உங்களுக்கு வரைஞ்சி எடுத்துக்கோங்க, சரியா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கேருந்து இப்படி நேராக குத்தி இந்த நூலை இப்படி எடுத்து போட்டுட்டு இங்கே பாருங்கள், இப்படி எடுத்துக்கணும். அடுத்ததாக அதே குத்தின ஓட்டைக்குள்ளே குத்தி கொஞ்சம் சரித்து எடுத்திங்கன்னா ஒரு வி வரும். இந்த நூலை ஊசிக்கு கீழே போடணும், மேலால் எடுத்தால் வி வராது, சரியா? பாருங்கள், அடுத்தது இப்படியே இதை செய்து முடிக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், இது நான் நினைக்கிறேன் உங்களுக்கு போடுறது 10வது காணொலியாக இருக்கணும். எனக்கு கொஞ்சம் அனுபவம் இல்லை யூடியூப்பில் இதிலெல்லாம் போட்டு, அதனால் ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் மன்னிச்சுக்கொள்ளுங்க. என்றால் நான் இந்த நல்லொரு தையல்களை கொண்டு மக்களுக்கு சேர்க்கணும். இதை வச்சு தையல் பழகி ஒரு ஆள் நல்ல தையல் செய்து உழைச்சா கூடிய அது ஒரு நல்லது தானே, ஒரு தொழில் வாய்ப்பு கிடைக்கிறது. அதனால தான் நான் இதை போடுறேன். எனக்கு அதிகமாக வீடியோ போட்டு கேமராவில் ஃபோட்டோ எடுத்தெல்லாம் பழக்கமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச 2 பிள்ளைகள் தையல் பழக வந்த பிள்ளைகள் தான் இதை போடுங்க, இது போட்டிங்கன்னா எல்லாருக்குமே உதவும், எங்களுக்கு கூடிய மறந்ததெல்லாம் நாங்கள் திரும்ப பார்த்து பழகலாம் அன்னபடியாக தான் நான் இதை போடுறேன். இதை நீங்கள் எப்படி வேணும்னாலும் தைக்கலாம். பாருங்கள், இந்த தையல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அதாவது இங்கே பாருங்கள், இந்த துணியில் சேர்த்தும் தைக்கலாம், நீங்கள் இந்த துணியை விட்டும் தைக்கலாம். இப்போ பாருங்கள், இது 3 நான் இந்த துணியை விட்டு கீழுக்கு போட்டுருக்குறேன். இப்போ பாருங்கள், அந்த துணிக்கு மேலே இதில் தைச்சிட்டு பாருங்கள் போடுறேன். இது இப்படி பல விதமான தையல்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி காட்டுவாங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி தையல் பேசிக் தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டித்தரேன். இதை மாற்றி தைக்கிறது உங்களை பொறுத்தது. பாருங்கள், இதுக்குமே வித்தியாசம் தெரியும். இது கீழே இருந்து வருது, இது இந்த துணியில் குத்தி எடுக்கிறேன். பாருங்கள், இந்த துணியில் இந்த ஓரத்தில் இப்படி குத்திட்டு இப்படி சரித்து எடுத்துட்டு இப்படி போட்டுட்டு நூல்கள் முடிச்சு விழாமல் பார்த்துக்குங்க. அடிக்கடி இந்த நூல்கள் இப்படித்தான் திருக பார்க்க முடிச்சு விழும். நம்ம தான் கொஞ்சம் கவனமாக எடுக்கணும், சரி? அவசரப்பட்டு தைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த வி எடுத்துட்டு இதுலேயே குத்திட்டு
இந்த பக்கம் எடுத்துகிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், இதுலேயே இன்னொரு விதமாக வரும். இப்போ இது பாருங்கள், இந்த 2 பக்கமும் தெரியுது. ஆனால் அடுத்த தையல் வந்து எப்படின்னா, இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே போடணும். உள்ளுக்க போட்டுட்டு இப்படி இருக்குது. அப்போ ஒரு பக்கம் மட்டும்தான் தெரியும். அப்போ பாருங்கள், இதுலேயே உங்களுக்கு 3 வித்தியாசமாக காட்டி தந்துடுறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரில எந்த தையல் நீங்கள் எடுத்துட்டாலும் அதுக்கு பல விதமான தையல்கள் இருக்குது. ஒரே மெத்தட்ன்ட்டு நீங்கள் நினைக்காதீங்க. இங்கே பாருங்க, இப்படி குத்திட்டு அடுத்த வீ வந்து இதுக்குள்ளால குத்தி இங்கே எடுக்கணும். இந்த 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 பாயிண்டில் எடுத்தீங்கன்னா சரி. இங்கே பாருங்கள், அப்படி உள்ளுக்கால குத்தி இந்த பாயிண்டில் எடுக்கணும். ஒரு தையலில் பல விதமாக தைக்கலாம். இது வந்து எது நல்லா நம்மளுக்கு நின்று உழைக்கும்ன்றதை நம்ம பார்க்கணும். சரியா? இப்போ பாருங்கள், இந்த துணியில் இப்படி குத்திட்டு இங்கே எடுத்துட்டு பாருங்கள், அதே மாதிரி அந்த துணியில் இந்த பக்கம் குத்தி இந்த மடிப்பில் எடுக்கணும். இந்த மடிப்பு இருக்குல்ல, இந்த மடிப்பில் கொண்டு வந்து நீங்கள் இந்த தையலை கொண்டாடணும். பாருங்கள், இதில் பார்த்தா இந்த பக்கம் தையல் தெரியாது. பாருங்கள், இந்த 2 தையலுக்கும் தையல் தெரியுதா? இல்லை. அப்போ உங்களுக்கு எந்த மெத்தடில் பிடிக்குதோ, நான் 3 இது காட்டி தந்துட்டேன். 3 இதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் வந்து தைக்க வேண்டியதான். சரியா? இப்போ நான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். சும்மா நார்மலாக தைச்சேன். இந்த குத்துறதை வந்து இப்போ பாருங்கள், இந்த குத்துறதுக்கெல்லாம் வித்தியாசம் இருக்குது. இதை பாருங்கள், வித்தியாசமாக குத்தி காட்டுக்கிறேன். இப்படி போடக்கூடாது. இப்படி போட்டால் அது வந்து கம்பளி தையலாக வந்துடும். பாருங்கள், இப்போ இந்த வீ பாருங்கள் இவ்வளோ வடிவாக இருக்குண்டு. இதெல்லாம் ஒரு அளவு. இந்த வீ தான் சரியான வீ. இது பாருங்கள், இது இப்போ பிள்ளையாக போட்டு காட்டுறேன். ஏன்னா நீங்கள் இப்படியெல்லாம் போடக்கூடாதுன்றக்காண்டி ஒரே துணியில் தனித்தனியாக பழக்க இல்லாதில்ல, அதனால் ஒரே துணியில் சொல்கிறேன். இப்போ இந்த வீக்கில் பாருங்கள், இதெல்லாம் வடிவாக இருக்குது. இப்போ இது பாருங்கள், வீல். அது ஏன்னா கொஞ்சம் தள்ளி குத்தியாச்சு. அப்போ நம்ம இந்த குத்துற இது இருக்குல்ல, அது அந்த குத்து வந்து ஒரே இடத்துல குத்தணும் 2க்கும். பாருங்கள், உங்களுக்கு விளக்கம் இல்லாட்டா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு இன்னும் விளக்கமாக தேவை வேண்டாம். இதே விளக்கம் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அதே இந்த வீலையே குத்தணும். அப்போ தான் அந்த வி ஷேப் சரியாக வரும். நூல்களையும் நல்லா டைட் பண்ணிக்கொள்ளணும். லூஸ் இருக்குது. அப்போ பாருங்கள், இந்த வி எப்படி வந்திருக்குண்டு. அப்போ என்ன செய்யணும், இதில் குத்திட்டு இதை போட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டக் 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 டக்குன்னு போடலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி நான் மெதுவாக போட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறேன். நான் போடுறேன்டா இவ்வளோக்கு இந்த துணியை போட்டு முடிச்சிருப்பேன். சரியா? ஏன்னா உங்களுக்கு பொறுமையாக எல்லாம் சொல்லி கொடுக்கணும். என்னென்னா நீங்கள் பழகுறீங்கண்டா நான் டக்குண்டு இதெல்லாம் காட்டிட்டேன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. என்ன ஒரு தையல் பழக்கிறேன்டா அதை நிதானமாக சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும். நீங்களும் தைச்சி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை வந்து நல்ல வடிவாக ஒரு நாளையில் நீங்கள் பழகலான்னு நினைக்காங்க. கோடு போடாமல் பழகிறதுக்கு பழகணும். எப்படியும் ஒவ்வொரு தையலும் பழகிறதுக்கு உங்களுக்கு தையலே தெரியாத ஆக்கலண்டா 1 நாள் 2 நாள் ஓகே. தையல் தெரிஞ்சவங்க கூடிய சில நேரம் அதை மறந்துருப்பாங்க எப்படி போட்டு எடுக்கிறதுன்னு. இதில் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு நிறைய இதே மாதிரி நிறைய தையல்கள் வர இருக்குது. ஏன்னா பழகக்குள்ளே முதல்ல நீங்கள் எல்லாம் அடிப்படையிலேருந்து பழகிட்டு போனால் தான் பெரிய தையல்கள் வரக்குள்ளே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி போனால் நான் டக்குண்டு மற்ற மாதிரி சாரி ப்ளவுஸுகளும் கவுனுகளையும் வெட்டி கட்டிங் எடுத்துகிட்டு போடலாம். ஆனால் எண்ணம் வந்து உங்களுக்கு சும்மா சொல்கிறது மட்டுமில்லை, வீடியோவில் யூடியூப்பில் படம் போடுறது எண்ணம் இல்லை. ஒரு ஆளையாவது ஒரு டெய்லர் ஆக்கணும். இதை பார்த்து நீங்கள் பழகிட்டு தைச்சிங்கன்னா எனக்கு அது வந்து வெற்றி. ஏனெண்டா என்னை பார்த்து நான் பழக்கி கொடுத்து
ஒரு ஆள் பழகிடுச்சுன்னா அது எனக்கு வந்து சாதனை தான் என்ன. அப்போ அதுதான் முக்கியம் தேவை. நாங்கள் சும்மா வீடியோ எடுத்து போடுறோம் யூடியூப்லண்டு போட்டோம்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஒரு ஆளையாவது தையலில் உருவாக்கி கொடுக்கணும். அதுதான் என்னுடைய விருப்பம். அதனால தான் இவ்வளோ பொறுமையாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு மெஷின் எம்ப்ராய்டிங், கை எம்ப்ராய்டிங் எல்லாமே நிறைய வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துங்க. உங்களோட தெளிவு இல்லாட்டி போனால் நீங்கள் எந்த தையல் உங்களுக்கு தெளிவில்லைன்னு சொன்னீங்கன்னா அதை திரும்ப நான் அடுத்த காணொளியில் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். சரியா? இப்படி எடுத்து போட்டு இங்கே பாருங்கள், இந்த விரலை நீட்டிகிட்டு இருக்கிறேன் கூட நினைக்காங்க. இது நகை சுத்து வந்து எனக்கு விரல் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. அதனால தான் அந்த விரலில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு இந்த விரலை பார்த்தாலே தெரியும் பாருங்கள். அதனால தான் இப்படி காட்டி கொடுக்குறேன். சரியா? அது இன்னும் கொஞ்சம் நாளையில் சுகமாயிரும். இந்த பாருங்க, இப்படி எடுத்துட்டு இதை பின்பக்கம் எடுத்து இப்படி ஒரு முடிச்சு போட்டுட்டு நீங்கள் எல்லா தையலுக்குமே வந்து இந்த முடிச்சு 1 2 போட்டுட்டு இப்படி ஒரு டிமர் வச்சு வெட்டி எடுங்க. நன்றி. அடுத்த காணொளியில் நாங்கள் சந்திப்போமே.